முன்னாடி இருந்த நோயாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற நோயாக இருந்தாலும் சரி, இனிமே வர நோயாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலுமே இதுலேயே வந்து சரிப்படுத்த முடியும். காய்கறிகள்னால எடுக்க முடியும். அவங்க எல்லாத்துக்குமே ப்ரெஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காரு. ப்ரெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்கறி தான். அரசாணி, தேங்காய், இங்கே பாருங்க எல்லாமே இதுதான். எப்படி சாப்பிடணுன்ற முறை கொடுத்துட்றாரு. அதாவது வைத்தியம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காய்கறியை தான் கொடுக்குறீங்க. ஆமாம், காய்கறி தான் கொடுக்குறேன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அது ப்ரிஸ்கிரிப்ஷனில் எப்படிங்க சார், அது என்னென்ன, எப்படி மெத்தட் அது? எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்திருக்காங்க சார்? எல்லா விதமாக, அதாவது இப்போ ரொம்ப பிராண்டடாக தவிர்த்து, அதாவது ரொம்ப பிராண்டடாக இருந்தால் சுகர், ப்ரெஷர், தைராய்டு இதுதான் பேசிக்காக சொல்லுவாங்க. இப்போ கேன்சர் அந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு. கேன்சர்லாம் வந்து முதல்ல வந்து எப்பயோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, 6 மாதத்துக்கு வருவாங்க. இப்போ ரெகுலராக டெய்லி வாரத்தில் 2 நாள் அப்படி வர்றாங்க. இது போக கிட்னி ஃபெயிலியர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்கானூர் தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காய்கறி வைத்திய முறையில் வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்க போகிறாங்க, எந்தெந்த நோய்க்கு பார்க்க போகிறாங்க, இப்போ இருக்கிற மாடர்ன் கல்ச்சரில் அதாவது நிறைய மாத்திரை மருந்துகளை வந்து நிறைய பேர் எடுத்துக்க சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதாவது நாட்டு மருந்தாகட்டும் சரி, ஆங்கில வைத்தியமாகட்டும் சரி, எல்லாமே வந்து மருந்து எடுத்துட்டால் மட்டும்தான் நம்ம நோயை வந்து குணமாகும். பட் இவர் அப்படி கிடையாது. தன்னுடைய கன்சல்டிங் மூலமாக, அதாவது காய்கறி வைத்தே வந்து குணப்படுத்துகிறாங்க. ஸோ எந்த முறையில் வந்து இது பண்ணுறாரு, அது போக பார்த்தீங்கன்னா இவருடைய இடம் எங்கே இருக்குது, இவர் வந்து எந்தெந்த நோய்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது அருண் பிரகாசம் சாரை மீட் பண்ண வந்திருக்கேன். வணக்கம் சார். சரி, இப்போ நார்மலாக வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் கல்ச்சரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்து இல்லை வந்து நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. ஸோ பட் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சார் அந்த காய்கறி வைத்திய முறைன்னு எப்படி வந்துச்சுங்க? எல்லா மருந்துகளுமே ஒரு அவசர காலத்துக்கு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்க. அப்போது மருத்துவம் என்பது ஒரு அவசரத்துக்காக செய்யக்கூடியது. சரி. ஆனால் அது ஆரோக்கியம்லாம் கொடுக்காது. ஆரோக்கியங்கிறது நம்ம சாப்பாட்டில் மாற்றம் கொண்டு வந்து தான் செய்யணும். சரிங்க சார். ஸோ அந்த விதத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மருத்துவம் கூட சீக்கிரம் வேலை செய்யும். இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோய்க்கு வந்தால் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறாரு, ஒரு சிலருக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்போ ஏன் ஆகுது அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு இம்யூனிட்டி ஆரோக்கியம் இல்லை, இவருக்கு இல்லை. அப்போ அந்த அடிப்படை ஆரோக்கியங்கிறது நமக்கு தானே கொடுத்தாகணும். கண்டிப்பாக. அது யார் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக. பேங்க்ல பேலன்ஸ் இருந்தால் தான் அதை வச்சு ஏதாவது லோன் வாங்குவாங்க. எந்த விதமான ஹிஸ்ட்ரியும் சரியில்லை, டிரான்சாக்ஷன் சரியில்லைன்னா கொடுக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக. அது மாதிரி நம்ம ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அவசர காலத்தில் செய்யக்கூடிய மருத்துவம் கூட கேட்கும், இல்லைன்னா அதுவும் கூட கேட்காது. நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஆமாம், ஆரோக்கியத்துக்கு அப்படி நீங்கள் நல்லாவே ஆரோக்கியத்தை வச்சு தான் நோயே வராது. கண்டிப்பாக. இப்படி தான் நம்ம கான்செப்ட் போயிட்டு இருக்கு. சரி சார், இந்த காய்கறி வைத்திய முறைன்றது கொஞ்சம் விளக்கமாக நம்ம மக்கள் சொல்ல முடியலங்க சார், என்னன்றது? காய்கறிக்குள்ளாரே நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயத்த சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு, மினரல்ஸு, வைட்டமின்ஸ் எல்லாமே முழுமையாக ஒரு பேக்கேஜாக இருக்கிறது காய்கறிகளை. கண்டிப்பாக. முக்கியமாக நார்ச்சத்து, பழங்களோட நார்ச்சத்து கொஞ்சம் குறைவு தான். பருப்பு பயிர் வகையில் நார்ச்சத்தே ரொம்ப கம்மி இல்லைன்னு சொல்லலாம். அப்போது மனிதர்களுக்கு ஏற்புடைய ஒரு உணவுனா அது காய்கறி தான், வெஜிடபிள். அப்போ அதிலிருந்து வரதா வெஜிடேரியன் வந்திருக்கு. ஓகே. அப்போ பழம் மட்டும் சாப்பிட்டா ஃப்ரூட்டேரியன் அப்படிலாம் யாரும் சொல்கிறதில்ல. வெஜிடேரியன் தான் பேஸ், வெஜ்ஜு நான்வெஜ் தான். ஆக மனிதனுக்கு ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியம் என்பது காய்கறியினால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து இப்போ சீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்போட்டா பழம் சொல்கிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போகுது. சப்போட்டா பழம் சாப்பிட்டா நல்லா ஆகுது இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஐப்பசி மாதம் வேணும்,
புரட்டாசி மாதம் வேணும்னா அவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க, எங்கே கிடைக்கும்? அப்போ பழங்கள் வந்து சீசனில் தான் எடுக்க முடியும். ஆனால் காய்கறி வந்து எப்போ வேணாலும் எடுக்கலாம், வருஷம் ஃபுல்லாக எடுக்கலாம். கண்டிப்பாக. எப்படி பார்த்தாலுமே அதோடைய தனிச்சிறப்பு அது தவிர்க்க முடியாது, வாழ்விலிருந்து நீக்க முடியாது, அதோட தான் இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ எல்லோரும் வந்து காய்கறி எடுத்துக்கலாங்க இல்லைங்களா? சார் இப்போ வந்து நீங்கள் ஆலோசனை, அதாவது வந்து காய்கறி வைத்திய முறைக்கு ஆலோசனை பண்ணுறதா வந்து கேள்விப்பட்டாங்க. பட் எந்தெந்த நோய்க்கு இது வந்து எப்படி உங்களுடைய பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை எப்படி ஆலோசனை பண்ணுறீங்க, என்னென்ன முறையில் கொடுத்துருக்கிறீங்க? மக்கள் வந்து பொதுவாக அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, தைராய்டு இருக்குது, கேன்சர் இருக்குது, இப்படி தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஆமாம், எனக்கு இந்த வியாதி இருக்குது, சரிப்படுத்துங்கன்னு சொல்லி அவங்க வர்றாங்க. ஆனால் இந்த வியாதி இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு பலகீனம் நோய் அப்படிங்கிறது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சரி, அது எல்லாருக்குமே இருக்கும். சுகர் இருந்தாலும் இல்லாட்டியும் இருக்க வேண்டிய பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவங்க அதுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா சுகர் பேஷண்ட் ஒரே மாதிரி கிடையாது. இல்லை, ஒரு சிலருக்கு கால் பாதை எரியுது. கண்டிப்பாக. ஒரு சிலர் கால் பாதை எரியுதுல உடம்பு இழைச்சிட்டு போகுது. அப்போ ஒரு சில கண்ணில் வந்து நரம்பு பாதிக்குது, இன்னொருத்தருக்கு கண் நரம்பு பாதிக்கிறது இல்லை. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கே சீக்கிரமா புண்ணாற சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க. சுகர் பேஷண்டே இல்லாமலே புண்ணு ஆறாதவங்களும் இருக்கிறாங்க. ஆக இப்படி வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரிஸ் பண்றதை விட அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தான் நம்ம வைத்தியம் பார்க்குறோம். அது அவங்க உடம்புல என்ன ஊட்டச்சத்து விட்டமின் கம்மியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்கறி சொல்கிறப்போ அவங்களுக்கு இதுக்கு வரைக்கும் முன்னாடி இருந்த நோயாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற நோயாக இருந்தாலும் சரி, இனிமே வர நோயாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலுமே இதுலேயே வந்து சரிப்படுத்த முடியும். காய்கறிகள்னால எடுக்க முடியும். ரைட்டிங் சார். இது எந்த அளவுக்கு க்யூர் ஆகுதுங்க? க்யூர் ஆயிருக்குங்களா? ப்ரெஷர்லாம் சுகர்லாம் க்யூர் ஆகிட்டு தான் இருக்குங்க. சரி, அதில் வந்து என்னென்னா சிக்கல் என்ன இருக்குன்னா, ஒன்று வந்து இந்த காய்கறி சாப்பிட சொல்கிறோம். இது வந்து நீங்கள் என்ன செய்யணும், டூஸுங்கிற லிஸ்ட்டில் வருது, டோன்ஸுங்கிற லிஸ்ட்டில் ஒன்று வருது. ஓகே ஓகே ஓகேங்க. அப்போ செய்யணுங்கிறத செய்வாங்க, செய்யக்கூடாதுங்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் கேட்ட அந்த ஒரு ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. வாழ்வியல் மாற்றம் வராமல் கொடுக்க முடியாது. அதனால் ஆனால் அதை வந்து ரொம்பவுமே சின்சியராக ரிலீஜியஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லா ஆறவங்க இருக்கிறாங்க. அவசர காலத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏனோ தானே வந்துட்டு எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ கேள்வியை தவிர இங்கே யார் வந்தாலும் க்யூர் ஆகிட்டு தான் இருக்கும், குணப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இதை செய்ய வைக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. சரி சரி. இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் மக்கள் வந்து நேரடியாக வந்துடுவாங்க. ஆமாம். ஸோ வெளியே மாநிலம் அந்த மக்கள்லாம் நமக்கு வந்துருக்காங்களா சார்? கோயம்புத்தூர்லேயே இருக்கிறவங்க வர்றாங்க, வெளியூர்லேருந்து வர்றாங்க, வெளி மாநிலம் வெளிநாடு எல்லாருமே நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. சரி சரி. வர முடியாத காலகட்டத்தில் நம்ம வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன், ஃபோன் கன்சல்டேஷன்லாம் இருக்குது, அதுவும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சரி. கொரோனாவுக்கு பிறகு இப்போ அதுதான் பாதி நேரம் பண்ணுறோம். நேரில் வர்றவங்களுக்கு பாதி, ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு பாதின்னு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. சரிங்க சரி. ஏதோ ஷிஃப்ட் பேசிஸில் நாங்கள் வேலை செய்கிற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா உள்ள என்ட்ரானதுமே அந்த ஒரு எப்படி அந்த சேர்லாம் போட்டு வச்சுருந்தீங்க, அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பூசணிக்காய் வச்சுருந்தீங்களே சார், அது எதுக்காக சார்? அந்த காலத்தில் வந்து காய்கறிகள் வந்து ரொம்ப காலம் வச்சுருக்கணுன்னா இந்த பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் ரெண்டுமே வந்து பயன்பாட்டில் இருக்கும். சரிங்க. பஞ்சம் காலகட்டத்தில், ரொம்ப பனி பெய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்போ காய்கறி விளைச்சல் கம்மியாக இருக்கும். முக்கியமாக தை மாதம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லா காயும் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பரனில் வச்சுருந்த இந்த அரசாணைக்காய், வெண்பூசணிக்காயெல்லாம் வந்து எடுத்து பயன்பாட்டுக்கு வரும். சரிங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அது அவ்வளோ நாள் தாங்கிட்டு இருக்கும், ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நானும் அதே மாதிரி வச்சிருக்கேன். முன்னாடி வச்சுட்டீங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது. அரசாணிக்கை நினைச்சு பாருங்க, அரசன், காய்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கு பாருங்க. கண்டிப்பாங்க சார். அது நாம வந்து நம்ம நாட்டு காய்கறிகளே நாமளே மார்க்கெட் பண்ணி பிராண்ட் பண்ணி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த தள்ளப்பட்டோம். ஆமாம். காய்கறி வைத்திய முறை எவ்வளோ வருஷமா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இங்கே ஒரு 8 வருஷமாக பண்ணிட்டு. 8 வருஷமாக பண்ணிட்டுக்கிறீங்க. சூப்பர். அது எப்படிங்க சார் நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்களா, இல்லை அதுக்குண்டான ஒரு ஏதோ ஒன்று இது சர்டிஃபிகேட்? காய்கறி வைத்திய முறை அப்படிங்கிறதே வந்து முதல்ல பிளாங்க் ஜீரோ. அது வந்து எனக்கு தெரியாது. நம்ம வந்து டயட்டு ஒரு நல்ல விதமாக சொல்லணும், வைத்தியம் ஆயுர்வேதம் பண்ணிகிட்டு இருந்தோம், அது போக நல்ல டயட் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ முதல்ல பழங்களை செலக்ட் பண்ணி செஞ்சு பார்த்தோம். அது விலை ஜாஸ்தியாக இருக்குது, அதே சமயத்தில் அந்த காலம் சீசனில் தான் அது கிடைக்கும். கீரை வகைகள் வந்து அதில் எல்லா கீரையும் கிடைக்கிறது இல்லை, அதுலேயும் நிறைய தரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது.
அடுத்துதான் காய்கறி வர்றப்ப அந்த காய்கறியிலையும் வந்து இங்கிலீஷ் காய்கறிகளினுடைய அந்த தாக்கம் அவ்வளோவா பெருசாக இல்லை. அப்புறம் ஃபைனலாக காய்கறி அப்படின்றது நாட்டு காய்கறிகள் எடுத்தோம். இது எல்லாமே வந்து படிப்படியாக ஒவ்வொரு நாளாக மாற்றம் பெற்றதான். ஒரு தேடுதல், மக்களுக்கு எப்படியாவது நல்லது பண்ணணுங்கிற அந்த தேடுதலும் அந்த ஆசையும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னால் நிறுத்த முடியாது, அந்த எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ நான் ஆல்ரெடி தியானம் பண்ணிகிட்ருக்கேன், ராஜயோக தியானம். அந்த தியானத்தில் எனக்கு தவத்தில் கிடைக்கிற சின்ன சின்ன டைரக்ஷன்ஸை வச்சு நான் ஒவ்வொரு லேயராக மூவ் பண்ணேன். சரிங்க. அது வந்து சிறு துளி பெருவெல்ல மாதிரி இன்றைக்கி மொத்தமாக நம்ம திரும்பி பார்க்குறப்ப தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிக்குமே ரெமெடிஸ் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய கிஃப்டாக தான் எனக்கு இப்போ தெரியுது. நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஒரு துளியாக தான் ஆரம்பித்தோம். சரிங்க. இப்போ எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்குது அப்படின்னு நம்மளால் ப்ரூஃப் பண்ணி சொல்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா என்னதான் மருந்து சாப்பிட்டாலுமே க்யூர் ஆகாது. நிறைய பேர் அந்த மாதிரி மென்டாலிட்டியில் வந்துட்டாங்க. க்யூர் ஆகிறதில்ல இல்லைங்களா? ஸோ நம்ம காய்கறி முறையை எடுத்துட்டோம்னா நிரந்தரமான தீர்வு அவங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இல்லைங்க, நீங்கள் கேள்வி ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு திருப்பி இப்போ அதே கேள்வியை கேட்குறீங்க. மருத்துவம் என்பது ஒரு அவசர காலகட்டத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சேவை திட்டம்னு வச்சுக்கோங்க. சரி. அது ஆரோக்கியம்லாம் கொடுக்காது. நீங்கள் அலோபதி மட்டும் கிடையாது, சித்தா ஆயுர்வேத ஹோம் எதுவாக இருந்தாலுமே ஒரு பிரச்சனையை வந்து சமாளிப்பதற்காக தான் அது இருக்குது. அது எப்படி ஆரோக்கியம் கொடுங்க? ஆரோக்கியங்கிறது நீங்கள் சாப்பிட்ற உணவில் போய் ஒவ்வொரு திசுலையும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் போய் அது போய் சேமிப்பாக ஆகணும். இதில் ஏதாவது நல்லது இருந்தால் வைத்தியம் ஸ்பீடாக கேட்கும். திருப்பியும் அதே கேள்வி தான் இப்போ நான் பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து துறை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த வைத்திய முறைங்கிறது முக்கியம் இல்லை, இது உணவு முறை. ஆனால் இந்த உணவு முறைன்னு சொன்னால் யாருக்கும் புரியாதுன்றதுனால நான் வைத்திய முறை, காய்கறி வைத்திய முறைன்னே வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து இப்போ ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறாரு அல்லது வெண்டைக்காய் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/4 கிலோ வாங்கினா அதில் ஒரு 4 வெண்டைக்காய் மென்று சாப்பிட்டுக்கலாம் இல்லை? அப்போது இது வந்து உணவாகவும் ஆகுது, வைத்தியமாகுது. அதாவது நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா அது உணவு, அப்படியே சாப்பிட்டா மருந்து. பச்சையாக சாப்பிட்டா அப்போ இது வந்து 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு அவங்க தனியாக செலவு பண்ண தேவையில்லை. இந்த காய்கறி வைத்தியத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய பட்ஜெட்டில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. அவங்க ரெகுலராக சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் அந்த காய்கறி வந்து எடுத்து வச்சுட்டு செஞ்சுக்க வேண்டியதான். சரி, இப்போ நான் கேள்விப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அதாவது வைத்தியம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காய்கறியை தான் கொடுக்குறீங்க. ஆமாம், காய்கறி தான் கொடுக்குறேன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அது ப்ரிஸ்கிரிப்ஷனில் எப்படிங்க சார்? அது என்னென்ன எப்படி மெத்தட்? அது ப்ரிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு 12 விதமான காய்கறிகளை, சரிங்க, ஒவ்வொரு காய்கறிகளும் எந்தெந்த காய்கறிகளோடு எது சேர்த்துனா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது பல தடவை நம்ம அதை வந்து புதுப்பித்து அப்டேட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்போ இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த 2 காம்பினேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து காய்கறியை தான் வந்து நம்ம கொடுக்குறோம். சரி, அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அது நான் ஓப்பன் தான். நான் என்னென்ன மொத்த மெத்தடு என்னென்ன வச்சுருக்கிறேனோ எல்லாமே ஓப்பனாக தான் நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு வேணுங்கிறது செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன், இன்னும் மூடியில் மறைச்சி கொடுக்கல. இப்போ நம்ம கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு அவங்க பொதுவாகவே வீட்டில் எல்லோரும் நல்லதுக்காக ஒவ்வொன்றும் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக. இப்போ வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா உடல் பருமன், நிறையா மக்களுக்கு உடல் பருமன்றது இருக்குது. அந்த உணவு முறை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் எக்ஸசைஸ் அதிகமாக இல்லாமல் உடல் பருமன் இருக்குது. அதில் நீங்கள் கொடுக்குற காய்கறி வயிற்றில் ஏதோ ஒரு பயன் இருக்குங்களா? பலன் கிடைக்குமா? உடல் பருமன் அப்படிங்கிற 2 விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து அவங்களுடைய ஜீனில் வரக்கூடியது. ஒரு சிலர் கூடிய பரம்பரை அவங்க எப்பயுமே குண்டாக தான் இருக்காங்க, குடும்பமே எல்லாருமே குண்டாக தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம பண்ண முடியாது. பட் ஒரு மனிதனுக்கு அவங்களுக்குன்னு அடிப்படையாக ஒரு வெயிட் இருக்கும். கண்டிப்பாக. என்ன குண்டாக இருந்தாலுமே ஃபேமிலி லெவல் அப்படியே இருந்தால் கூட அவங்கள அந்த லெவலுக்கு மேலே அதிகமாக குண்டாக இருப்பாங்க, அதை வந்து குறைச்சிடலாம். ஸோ இந்த உடல் பருமன் குறைக்கிறதுங்கிறது வந்து அவங்கவங்க நிலையில் இருந்து அந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு பயன்படும். இன்னொன்று வந்து அந்த மெயினான அந்த எண்ணமே தப்பு. உடல் பருமன் குறைக்கணுங்கிற எண்ணம் தப்பு. நம்ம காய்கறிகள் சாப்பிட்டா இயல்பாகவே வந்து தேவையான அளவு சத்துக்கள் உள்ள போகிறப்போ உடம்புடைய பருமன் வந்து குறையும். இப்படி நினைக்காதீங்க, காய்கறி சாப்பிட்டா அப்போ உடம்பு குறையும். உடம்பு ஆல்ரெடி ஒல்லியாக இருக்கிறவங்க சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அப்போ நம்ம ஒன்றும் இல்லை, தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க. தூக்கம் வரல அப்படின்னா அவங்களுக்கு புடலங்காய் கொடுக்குறோம். தூக்கம் வந்துக்கிட்டே இருந்தாலும் புடலங்காய் தான் கொடுப்போம். அப்போ உடம்பு வெயிட் அதிகமாகணும் அப்படின்னா அரசாணிக்காய் கொடுப்போம். வெயிட் குறைக்கணும்னாலும்
அந்த ஃப்ளஷ் சம்மந்தப்பட்ட மசில்ஸுக்கு அதான் கொடுக்குறோம். அப்போது எந்த காயுமே வந்து அதிகப்படுத்துறது இல்லை, அது சமநிலைப்படுத்துது. அதிகமாக இருந்தால் குறைக்கும், கம்மியாக இருந்தால் அதிகரிக்கும். இதுதான் வந்து பேலன்ஸ். அந்த சத்துக்கள் வந்து பேலன்ஸாக. தாவரங்கிறது இயற்கை பேலன்ஸு, அது நம்ம எடுக்கிறப்ப நம்மளையும் பேலன்ஸ்டாக வச்சுக்குமே தவிர இந்த காய் வந்து அதிகப்படுத்திடும், இப்போ மருந்தில் வந்து இது வந்து ஜாஸ்தி எச்சுப்படுத்திடும், எச்சு பண்ணி தான் குறையும் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அப்படிலாம் இது பண்ணாது. இங்கே வந்து எச்சாகி போச்சு, கொஞ்சம் கொண்டு களைச்சி விட்டுருச்சு அப்படிலாம் பேசுகிறாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது. எல்லா காய்கறியுமே ஃப்ரம் தி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். பேலன்ஸ் தான் அதோடைய வேலையை தவிர திடீர்னு அதிகப்படுத்துறது வந்து இருக்காது. அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னாலுமே, இல்லை நேரடியாக நீங்கள் பேசணும், ஃபோனில் பேசணும் அப்படின்னாலுமே இவருடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துறேன். இவர் கொடுக்குற ப்ரெஸ்கிரிப்ஷன் இதுதாங்க. ஸோ இதாக வர்றவங்க எல்லாத்துக்குமே ப்ரெஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காரு. ப்ரெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்கறி தான், அரசாணி, தேங்காய், இது பாருங்க எல்லாமே இதுதான், எப்படி சாப்பிடணுன்ற முறை கொடுத்துட்றாரு. ஸோ இதையே வித்தியாசமாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் நம்ம வீடியோ எடுத்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சா இங்கே வந்து போஸ்ட் பண்ணால். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.